வணக்கம் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போகிற நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன் ஆஃப் காட் இல்ல. அவர் மேன் ஆஃப் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்ட் அப் மேன் ஆஃப் கோமாளி அப்படின்னு சொல்லலாம். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது தெரியாது தெரியாதா தெரியும் தெரியாதா? என்னங்க அவரு பீஸ் புடுங்கி ஊழியில ஃபேமஸ் ஆன ஆளு பீஸ் புடுங்குறதுல போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரியாதா? இன்னுமா தெரியல? என்னங்க சரி இன்னைக்கு ஐயாவை வச்சுதான் நம்ம பேச போறோம். உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. நல்லா புரிஞ்சு கொண்டாதான் உங்களால இந்த ஓ மை டார்லிங்கை புரிந்து கொள்ள முடியும். ஓ மை டார்லிங் அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாக இது பண்ணாதான் அது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓமை டார்லிங் அப்படிங்கிறது நான் விவிலியத்திலையும் பார்த்தேன், பவர் மொழிபெயர்ப்புலையும் பார்த்தேன். ஓமை டார்லிங் இருக்கா, ஆங்கிலத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்ல தேடினேன். என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ரொம்ப ஆராய்ச்சி தேடினேன், கிடைக்கவே காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இல்லை. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணா உன்னத பாட்டுல ஆங்கில பைபிள்ல எப்படின்னா மை லவ் அப்படின்னு இருக்குது. சரி இருந்தாலும் இயேசுநாதர் அதை பயன்படுத்தல. சரி இவரு எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இருக்கவே இருக்கு யூடியூப் தளம், அதுல செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா அதை டைப் பண்ணிட்டே இருந்த ஓ மை டார்லிங் அப்படின்னு போட்டு டைப் பண்ணேன். டைப் பண்ணா 2 ஹிந்தி பாட்டு வந்துச்சு. சரி ஹிந்தி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு காதலன் ஒரு காதலிக்கு ஓ மை டார்லிங்னு பாடுறாரு. சரி பிப்ளிக்கலாவும் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு 4வது பக்கத்துல வரும் பொழுது விவரமா புரிஞ்சுது. எதுல புரிஞ்சுது? புரிஞ்சதை கேட்கறீங்களா? கேளுங்க. பார்த்தீங்களா? புரிஞ்சது, அறிஞ்சது, புரிந்தது, தெரிந்தது, தெரியாதது நம்புற மாதிரி அங்க இருக்குது. எடுத்து சொல்றது மக்களே. சரி மேல சொல்லுங்க. ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு திட்டினாங்க. ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிர வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். நீங்கெல்லாம் என்ன ஊழியம் செய்றீங்க? நிறைய தான் கேட்டிருக்காங்க, நீங்க என்ன ஊழியம் பண்றீங்க அப்படின்னு. அட்டூலி வேலை, கோமாளி வேலை அப்படின்னு சொல்லலாமா? ஓ மை டார்லிங்னு போட்டு சுவிசேஷன் சொல்றான்னா என்ன சுவிசேஷம் தான் அறிவிக்க சொன்னாரு. நீங்க என்ன அறிவிக்கிறீங்க அப்படின்னா கோமாளி வேலையை அறிவிக்கிறீங்க. கரெக்ட் தான், கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. சரி மேலே சொல்லுங்க. ஓ மை டார்லிங் போட்டு வால் போஸ்ட் ஒட்டி இருக்கிறேன். எல்லாம் என்ன ஊழியம் செய்யறேன்? அதாவது அவருடைய மனைவி கிட்ட 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி மேலே சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற இந்த அம்மா உனக்காக என்னெல்லாம் ஜாம் பண்ற மாதிரி பயந்து போயிட்டு போலுங்க. இவரு வெளி இடங்களுக்கு தெரிச்சு ஓடி இருக்கிறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வரும்ட்டு. விடுமா பரவாயில்ல. அவங்களுடைய மனைவி ஜெபிக்க தரமா சொன்னாங்க. சரிமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சரி பார்த்துட்டு ஏதோ ஒரு குதர்க்கமா பேச போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்காம, அதாவது குதர்க்கமாகவோ விசித்திரமாகவோ கருத்திடப்படல. நீங்க பேசக்கூடிய டாபிக் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மேன் ஆஃப் காடா இல்ல, மேனுவலா இல்ல, அபவுட் பைபிள்லயும் இல்ல. அதனால நீங்க போறது சரி காசா பணமா கேட்கறவங்க இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான கோமாளிகள் இருக்கிறது ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஆட்கள் இருக்கு. அதனால நீங்க வேலை சொல்லுங்க. எல்லாமே பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருந்தா அதை வச்சு போதனை பண்ணணுமா? எல்லா வசனங்களும் இருக்கின்றன. பழைய உடன்படிக்கை இருக்கு, புதிய உடன்படிக்கை இருக்கு. புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ நாம எதை இது பண்ணணும்? பைபிள்ல இருக்கிறது ஊராத்தையும் போதனை பண்ணணுமா? மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கு. என்ன எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. சரியா? அதாவது மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், கமெண்ட்ல இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ மை டார்லிங்னு என்னென்ன உருட்டுறாங்க பாருங்க. சொல்ல மாட்டீங்களே. கண்டதுகள் இதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதை வற்புறுத்துற மாதிரி தானே அர்த்தம். கோமாளி எவ்வளவு பெரிய கோமாளியா இருப்பா. சரி மேல என்ன சொல்றேன்னு கேட்போம். நான் சமீபமா ஒரு மெசேஜ் தியானிச்சேன், சொன்னா நீங்க கோவிச்சு கூடாது. வசனத்தை அவரு தியானிச்சாராம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் எனக்கு சாட்சி பகிர்கின்றது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு. இவன் என்ன சாட்சி சொல்லுவான் அப்படிங்கிறத பாருங்க மக்களே. கோவப்படவும் கூடாது.
அதாவது கோபப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் ஏதோ சொல்ல போற, அதனால கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்ற. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவ கோபாக்கினை வராதபடிக்கு இல்லாத விசேஷங்களையும் இல்லாத காரியங்களையும் உட்புகுத்தக்கூடாது. தேவ கோபம் உங்கள் மேல் மூண்டால் அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும். சரி, மேல என்ன சொல்லுவான்னு கேளுங்க. நான் என்ன தெரியுமா தியானிச்சேன் பாஸ்டர்மா? முத்தங்கள். ஓஹோ, முத்தங்கள் அப்படிங்கிற டாபிக்க வைக்க போறாராம். ஓ மை டார்லிங்கு முத்தங்கள். எப்படி முதல்ல லவ், அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லெவல் வந்து என்னன்னா முத்தங்கள். புரியுங்களா இல்லையா? புரிஞ்சு வச்சா ஆராய்ஞ்சி பார்க்கிற விதத்துல முதல்ல லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் டைரக்டா முத்தங்கள் போயிடும், அதுக்கப்புறம் மறுபடியும் சத்தங்கள் உண்டாகும். சத்தங்கள்ல வேற டபுள் மீனிங்கா நினைச்சுக்காதீங்க. சத்தங்கள் அப்படின்னு சொன்னா குழந்தை சத்தங்கள் வரும்னு சொன்னேன் நான். வேற என்னடா டபுள் மீனிங்கா பேசுறேன்னு நினைக்க கூடாது. சத்தங்கள் வரும், அதுக்கப்புறம் சண்டைகள் வரும், இப்படி பல காரியங்கள் வரும். சோ ஓ மை டார்லிங்கிறது என்ன பொறுத்தளவில ஹாய், அதாவது ஓ மை டார்லிங்னாலே அதுக்கு அடுத்த லெவல் வந்து முத்தங்கள் தான். சரியா? வர்றது பூரா அயோக்கியத்தனம் மொள்ளவாரித்தனமா இருக்கு மக்களே. என்னத்தை சொல்றது? பொல்லாங்காய் தோற்றுகிற எந்த காரியத்தையும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. பல்லோக ராஜ்யத்தினுடைய பரிசுத்த பிதாவாகிய நம்முடைய ஆண்டவரை ரொம்ப அழுத்த திருத்தமாக அவருக்கு பிரியமான ஆராதனையும் அவருக்கு பிரியமான சத்தியமாகத்தான் அமைய வேண்டுமே தவிர, இப்படிப்பட்ட கோமாளித்தனமான காரியங்கள் செய்வது ஆகாத ஒரு பொடிப்பினை. சரிங்களா? இவரு கோமாளித்தனம் பண்ணாத இடங்களே கிடையாது. இங்க ஒரு சில 2 வீடியோக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு இச்சையை வைத்து வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்ய வைக்க திட்டமிட்ட ஆவியே, இந்த அசுத்த ஆவியை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளையினுடைய செயல்பாடே மற்ற உறுப்புகள் இயங்குகிறது. இத பிசாசு வந்து இதுல இச்சையை கொண்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்ன பண்ணிருக்காரு. இன்னொன்னு அப்படிங்கிறத பாருங்க. கோமாளித்தனமான கேவலமான ஒரு காரியங்களை செய்யறத, ஒரு அருவருப்பான காரியங்களை வழக்கமாக செய்துட்டு வருகிற இந்த கோமாளி, கிறிஸ்துவத்துக்கும் கிறிஸ்துவ மாண்பை கெடுத்து போடும் வகையில கிறிஸ்துவ நடைமுறையில இல்லாத ஒரு நடைமுறையை இந்த என்ன சொல்ற ஒரு போண்டாவாயன் இந்த மாதிரி பண்ணிக்கொண்டே வர்றாப்ல. அதாவது எதற்கெடுத்தாலும் கேவலமான ஒரு சிரிப்பை, கேவலமான ஒரு காரியத்தை இவன் வைத்து இது பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். அதே போல கேவலமான நடனத்தையும், அர்த்தம் புரியாத காரியங்களை, சோத்திரம் இதையும் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அநேக காரியங்கள் தப்பிதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஒண்ணு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலயுமே இல்லை. பவுல் எந்த இடத்துலயாவது இந்த மாதிரி செய்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னா இல்ல. பேதுரு இந்த மாதிரியான இடத்துல ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னா இல்ல. இவனுக்கு என்னமோ தன்னை ஒரு இஸ்ரவேலராக காண்பிக்கிறான். இயேசுவையும் பிடிச்சுக்கிறான், இஸ்ரவேலரையும் பிடிச்சுக்கிட்டான். இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதமிஞ்சிய அவனே மேன் ஆஃப் கார்டன் போடுறான். நாம இவனுக்கு மேன் ஆஃப் காமெடியன் அப்படின்னு சொல்ற வகையில தான் இருக்குது. சரிங்களா? இப்படித்தான் இவனுடைய செயல்பாடுகள் கோமாளித்தனமாக இருக்கிறது. இந்த கோமாளிகளை அதாவது மேடை ஏற்றி பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற நபர்கள் தங்களுடைய மாய வித்தைகளை, கோமாளி வித்தைகளை, கோமாளித்தனமான கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. சரியா? பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பயபக்தியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம வணக்கம் செலுத்தணும். சோ இவங்க வணக்கம் செலுத்துகிறங்கிற பேர்ல பலவிதமான மாய்மால காரியங்களை பண்றாங்க. அதே போல ஆண்டவருடைய சத்துவ வல்லமையை, கிரியையை இவங்க மோசமாக சித்தரித்து ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட கோமாளித்தனமான ஊழியங்களுக்கு, இந்த மாதிரியான அட்டூழிய காரியங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக பயணிக்கணும். அதாவது இந்துக்கு ஒரு அறநிலைத்துறை இருக்கிறதை போல, இந்துக்களுக்கு சில சட்டமுறைகள் இருக்கிறதை போல, கிறிஸ்துவத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் பகட்டு பகுமானத்திற்காக தனி ஊழியம் என்று செய்கிற இவர்கள் தங்களை ஆடம்பரமாக இருப்பதற்காக வேண்டி இயேசு கிறிஸ்துவை ஒரு வியாபார பொருளாகவும் கேலி பொருளாகவும், ஆண்டவரை எப்படி இஸ்ரவேலர்கள் சிலுவையில் அறைந்தார்களோ அதே ஃபார்மெட்டில் உபதேசத்திலும் சரி, இவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, இவங்க மேடையில அரங்கேற்றுகிற கோமாளித்தனங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை மறுபடியும் இவர்கள் சிலுவையிலே அறைகிறார்கள் அப்படிங்கிறது தான்
ஒரு காரியமாக இருக்கிறது. இவரை குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிற வேண்டுமென்றே பேசணும் அப்படிங்கிறது அல்ல. எனக்குள் உணர்த்தப்பட்ட எனக்கு உணர்த்துவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் இதை பேசியிருக்கேன். வேற யாரையும் குற்றப்படுத்துகிற முகாந்திரமோ என்னிடத்துல இல்லை. உண்மையிலே சொல்றேன், நான் எனக்கு அந்த மாதிரியான காரியங்கள் இல்லை. எனக்கு அருவருப்பாக தெரிகிறது. ஏன்னடா அதாவது ஒரு கிறிஸ்துவ மேடைன்னு இருந்தா அது ஒரு பரிசுத்த மேடை, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு மேடை, ரட்சிப்பை குறித்து சொல்லக்கூடிய மேடை. அந்த மேடையை காட்சி பொருளாக கோமாளித்தனத்துக்கு இடமின்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்படிப்பட்ட கோமாளிகளை அங்கீகாரம் பண்ணாதீங்க, சரிங்களா? கவனமாக இருங்கள். இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என்ன சொல்றது, இயேசுவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இயேசுவிடம் பெறாத காரியங்களை தான் இவங்க செய்யறாங்க, வைக்கிறாங்க. இவர் என்னமோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை இருக்கு இல்லையா, மோசேவின் நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அந்த பெட்டியை பேக் சைட்ல வச்சுக்க வேண்டியது. பேக் சைட்ல வச்சுக்கிட்டு என்னமோ இவரு இஸ்ரவேலரை போல ஒவ்வொரு காரியங்களையும் சரி, பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களையும் பிடிச்சிக்க வேண்டியது, புதிய ஏற்பாட்டையும் குழப்பி அடிச்சு மாறுபாடானவைகளை போதிக்கிறாங்க. மாறுபாடான சிந்தனைகளை என்ன பண்றாங்க, மேடையில விதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர் கோமாளிக்கு எச்சரிக்கையாக பயணிப்போம், விழிப்படைவோம். விழிப்புணர்வா இருப்பதுதான் நமக்கு சரியான ஒரு படிப்பினையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினையாக இருக்கிறது, சரிங்களா? இந்த டார்லிங் வித் முத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு படிப்பினை, ஆகாத ஒரு காரியம். இவருக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். வேறொரு பதிவில்